இன்றைக்கி நம்ம கிட்டு சமையல் ஷார்ட்ஸில் பண்ண போகிறது கோவக்காய் பொரியல் தான். இதுக்கு இந்த மாதிரி மெலிசாட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கடாயி வச்சு அதில் 1 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனுக்கு எண்ணெயை விட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளித்து இந்த கோவக்காவையும் எடுத்து போடணும். கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளிச்சுட்டு இந்த கரைச்சி எடுத்து இருக்கிற கோவக்காவையும் தட்டி 1 ஸ்பூனுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி எடுக்கணும். மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கும். இதில் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டு நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோதான் இந்த பொரியலுக்கு. இது பருப்பு ரசம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. தேங்க்யூ.